முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை 7 கிணறு அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் நடைபெறும் அரசு விழாவில் முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம பார்க்கலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 147 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய 777 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட இருக்கக்கூடிய 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 147 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நவீன உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கொண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய மொத்தம் 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை முதல்வர் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே தொடங்கப்படக்கூடிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பங்கேற்று திறந்து வைத்திருக்கிறார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் வடசென்னை வளர்ச்சி திட்ட நிதியின் கீழே நவீன உட்கட்டமைப்பு வசதியுடன் 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்பு அப்படிங்கிற குடியிருப்பு தான் சென்னை வால்டாக் சாலை அருகே திறக்கப்பட்டிருக்கு. இதனை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் நேரில் பங்கேற்று திறந்து வைத்திருக்கிறார். சென்னையில ஸ்டான்லி மருத்துவமனை இருக்கிறது. அந்த ஸ்டான்லி மருத்துவமனை அருகே 7 கிணறு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த 7 கிணறுங்கிற இடத்துலதான் இப்ப 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே நிறைய இடங்கள்ல குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் இன்றைய தினம் இந்த ஸ்டான்லி மருத்துவமனை அருகே கட்டிருக்கக்கூடிய புதிய குடியிருப்பை வைணவர்கள் பயன்பாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய நேரில் பங்கேற்று திறந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.